Hi friends, welcome to Anuwin kitchen. இன்னைக்கு நம்ம Anuwin kitchenல என்ன பார்க்க போறோம்னா egg noodles எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ நூடுல்ஸ்னால எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் egg noodles வந்து kidsல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சோ வாங்க இந்த egg noodles நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். சோ அதுக்கு ஒரு panல நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். So தண்ணி நல்லா கொதிச்சது இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து 200 கிராம் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நூடுல்ஸில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் மேகி நூடுல்ஸ்லேயும் செய்யலாம். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது மேலே நம்ம கோல்டு வாட்டர் சேர்த்துக்கிட்டோம்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ அடுத்து இதோட நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம எக்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்து இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதோட நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. ஸோ அடுத்து இதில் வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து நான் முட்டைக்கோசையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டால் போதும், ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ். ஸோ அடுத்து இதோட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சாஸ் எல்லாம் எக்கில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து இதில் வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ நூடுல்ஸ் வந்து உடையாமல் மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கடைசியாக இது மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய எக் நூடுல்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.